நம்ம பார்த்தோம்னா கை காலை வந்து அசைவு கொடுக்குறப்ப கையில் இருக்க மூட்டுகளாக இருக்கட்டும், காலில் இருக்க மூட்டுகளாக இருக்கட்டும், ஒரு மாதிரி கிராக்கிங் சவுண்ட், கடமுடன் சவுண்ட் கேட்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த சவுண்ட் எதனால கேட்குறதுன்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து சவுண்ட் வந்து சில பேருக்கு வந்து வலி இல்லாமல், வீக்கம் இல்லாமல் சவுண்ட் மட்டும் வரும், கிராக்கிங் சவுண்ட் வரும். இந்த சவுண்ட் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக வந்து நம்ம ஒவ்வொரு மூட்டுகளையும் வந்து மூட்டுகளோட உராய்வை தடுக்கிறதுக்காண்டி சைனோவியல் ஃப்ளூயிடுங்கிற ஒரு திரவம் இருக்கும். இந்த திரவம் வந்து ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போறப்ப உள்ள இருக்க கேசஸ் வந்து பபுள் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு கிராக்கிங் சவுண்ட் வருது. ஸோ இதுதான் முக்கியமான காரணமா இருக்கு. ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த தசை நார்கள் வந்து எலும்புல ஜாயின் ஆகிற இடத்துல மூவ்மெண்ட் பண்றப்ப அது உரசி வந்து நம்மளுக்கு ஒரு கிராக்கிங் சவுண்ட் வரும். இந்த ரெண்டு காரணத்தினால தான் நம்மளுக்கு முக்கியமா வந்து வலி இல்லாம, வீக்கம் இல்லாம வர்ற சவுண்டுகளுக்கான காரணமா இருக்கு. ஸோ இது வந்து பயப்பட தேவையில்லை. இது சாதாரண எல்லாத்துக்கும் கேட்கக்கூடிய சவுண்டு தான். ஸோ அடுத்தபடியா பார்த்தோம்னா, வலியோடையும் வீக்கத்தோடையும் இருக்க கிராக்கிங் சவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து மூட்டு தேய்மானத்திலையும் வரலாம், மூட்டுக்குள்ள இருக்க ஜவ்வு கிழிசல்னாலேயும் வரலாம், மூட்டுக்குள்ள இருக்க குருத்தெலும்பு டேமேஜ் ஆகி மூட்டுகள்ல வந்து மடக்கி நீட்டுறப்ப மாட்டிக்கிட்டு கிராக்கிங் சவுண்ட் வரலாம். ஸோ இதை வந்து இப்படி இருந்துச்சுன்னா, மூட்டுல சவுண்ட் வந்து வலியோட இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம டாக்டர் பார்க்கணும். தேங்க்யூ.